எதிர்கட்சியாக இருக்கும்போது வீட்டுக்கு முன்னாடி கருப்பு சட்டையை போட்டு மதுவுக்கு போராட்டம் பண்ணுது. டாஸ்மார்க்கை திறந்து விட்டார்கள் சொல்லி கருப்பு கொடி காட்டி வீட்டுக்கு முன்னாடி போராட்டம்லாம் பண்ண ஸ்டாலின் இன்னைக்கு நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்துமே மக்களை வாக்கு வங்கிகளாக தூண்டி இந்த மாதிரி இந்த இரட்டை நிலைப்பாடு இரட்டை நாக்கு வேலையெல்லாம் கிடையாது. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு திட்டம் என்று கொண்டு வருகிறார்கள் என்றால் அதற்கு ஜெம் டிவி அரசியல் ஆடுகள பகுதியில் இன்றைய அரசியல் நிலவரம் குறித்து விரிவாக பேசுவதற்காக ஜெம் டிவியுடன் இணைந்துள்ள அதிமுக செய்தி தொடர்பாளர் கோவை சத்தியன் அவர்கள் உள்ளார். அவரிடம் இது குறித்து விரிவாக பேசலாம். சார் வணக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான 3 ஆண்டுகால ஆட்சியை நிறைவேற்று 4ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைத்திருக்கு. இந்த 3 ஆண்டுகால ஆட்சியை அதிமுக சார்பாக எப்படி மதிப்பிடுறீங்க? அவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது சார்? பூஜ்ஜியத்துக்குன்னு கூட ஒரு வேல்யூ இருக்குது. இந்த 3 ஆண்டு ஆட்சியை மதிப்பிட்டு அந்த பூஜ்ஜியத்தை நாங்கள் கேவலப்படுத்த விரும்பல. அதுதான் அவங்க கொடுத்த வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றலைங்களா? மக்கள்கிட்ட தான் கேட்க முடியும். போன மக்களை கேட்டீங்கன்னா மக்கள் சொல்லுவாங்க என்ன வாக்குறுதி கொடுத்தாங்க, என்ன நிறைவேற்றினாங்க அப்படின்னு. 2 மிகப்பெரிய சாதனைன்னு ஒன்று பார்க்கலாம். முதல் சாதனை, இந்தியாவின் நம்பர் 1 மாநிலம் தமிழகம். எதுலன்னு கேட்டிங்கன்னா கடன் வாங்குறது. 8.5 லட்சம் கோடி கடன் வாங்கி தமிழ்நாட்டை நம்பர் 1 கடன் வாங்கின மாநிலமாக சாதிச்சது ஒரு மிகப்பெரிய சாதனை தான். 2வது மிகப்பெரிய சாதனைன்னா ஊடகத்தை ஊமையாக்குனது மிகப்பெரிய சாதனை. ஜனநாயகத்தின் 4வது தூண் ஊடகத்துக்குன்னு இருக்கிற ஒரு சுதந்திரம், ஒரு கருத்து சுதந்திரம், பேச்சு சுதந்திரத்தெல்லாம் முடக்கி ஊடகத்தை ஊமையாக்கியது ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த 2 சாதனை வேணால் சொல்லலாம். இதுக்கு மதிப்பீடு கொடுக்கணும்னா 100க்கு 100 கொடுக்கலாம். நம்பர் 1 மாநிலமாக மாற்றினது கடன் வாங்குறதுல 100க்கு 100 மதிப்பெண்கள் தமிழக முன்னணி நடிகர் ஸ்டாலின் கொடுக்கலாம். ஊடகத்தை ஊமையாக்குனதுல மிக சிறந்த யார், சர்வாதிகாரி யாருன்னா அதுக்கு ஒரு 100க்கு 100 மதிப்பெண் கொடுக்கலாம். மற்றதுக்கெல்லாம் மதிப்பெண் கொடுத்து இந்த பூஜ்ஜியத்தை நாங்கள் கேவலப்படுத்த விரும்பல. இப்போ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு சர்வாதிகாரியாக செயல்பட்டு வருவதாக சொல்கிறீங்களா சார்? சர்வாதிகாரி ஆட்சியில் கூட ஒரு 2 நல்ல விஷயங்கள் கூட நடக்கும். இது அது கூட இல்லை அப்படிங்கிறதா. ஸோ 2021 தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதி எதுவுமே ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றல திமுக அரசாங்கம். நிறைவேற்றினது ஏதோ நீங்கள் 2-3 சொல்லுங்கள், நான் வேணால் தெரிஞ்சுக்கிறேன். இதை நிறைவேற்றிட்டாங்களே சார், நீங்கள் ஏதோ சொல்லுங்கள், 2-3 விஷயங்கள் இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணால் தெரிஞ்சுக்கிறேன். எதிர்கட்சியாக இருந்தபோது எதுக்கெல்லாம் போர்க்கொடி தூக்குனாங்க, இப்போ ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் எப்படி அந்தர்பல்ட்டி அடித்தாங்க அப்படிங்கிறது மக்கள் சாமானியனை கூப்பிட்டா கூட தெரியும். எதிர்கட்சியாக இருக்கும்போது வீட்டுக்கு முன்னாடி கருப்பு சட்டையை போட்டு மதுவுக்கு போராட்டம் பண்ணுது. இப்போ வீரன் ஒரு மதுவை கொண்டு வந்துட்டு கோதுமை பீரை கொண்டு வரேன் அப்படிங்கிற அளவுக்கு முன்னேறிக்காங்க. டெட்ரா பேக்கில் சரக்கு கொடுக்குற அளவுக்கு முன்னேறிக்கிற ஆட்சி. 8 வழி சாலையோட நிலைப்பாடு என்னவா இருந்துச்சு, இப்போ 8 வழி சாலைக்கு என்ன நிலைப்பாடு, வரி உயர்வு எப்படி, அதுக்கு என்ன எதிர்ப்பு எப்படி இருந்தது, இப்போ என்ன வரி உயர்வுன்னு மக்கள்கிட்ட கேளுங்க, சாமானிய மக்கள் சொல்லுவாங்க. அதான் சாமானிய மக்களை விட கட்சி சேர்ந்த நீங்கள் தான் அரசாங்கத்துடைய குறைபாட்டை சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க. மக்களுக்கு ஒரு சில விஷயம் தெரியும், ஆனால் உங்களுக்கு எல்லா விஷயமே தெரியும். அதை தான் ஊடகத்தில் எங்கேயும் சொல்லக்கூடாதுங்கிற ரொம்ப தெளிவாக இருக்காங்களே. ஊடகத்துக்கு எந்த அளவுக்கு அழுத்தம் இருக்குன்னா, பிரதான எதிர்கட்சியை ஊடகத்துக்கு வரக்கூடாதுங்கிற குறிக்கோளோட இருக்காங்களே. ஏப்ரல் 19 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. இன்னும் 20 நாளும் பாஜக திமுக தேர்தல் களம் பேசிட்டு தானே இருக்கிறாங்க. ஒரு 12 பேரை போதையில் மாதிரியே ரோட்டில் போகிறவங்களே வெட்டுறான் ஒருத்தன். அதை பற்றி விவாதத்தை காணுமே. ஒரு 13 வயது சிறுமியும் 15 வயது சிறுமியும் கூட்டு பாலியல் வன்கொடுமையில் அது ஒரு சிறுமி 4 மாதம் கர்ப்பமாக இருக்குது. அதை பற்றி பேச்சு காணுமே. ஒரு ஆஸ்பத்திரிக்குள்ளே போய் போதையில் ஒருத்தர் ரெகுலர் பண்ணுறான், அதை பற்றி பேச்சு காணுமே. போராடினா விவசாயி குண்டாஸ்ல சட்டத்தில் அடைக்கிறாங்க. நெறியாளரை கொண்டு போய் ஜெயிலில் போடுறாங்க. பேட்டி எடுக்கிற நெறியாளரை ஜெயிலில் போடுறாங்க. இந்த அளவுக்கு 2 பத்திரிகையாளர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. ஒன்று சவுக் சங்கர், 2 ஃபெலிக்ஸ் ஜெரால்டு. நான் அதுதான் சொல்கிறேன், நெறியாளரை கொண்டு போய் ஜெயிலில் போடுற ஒரே ஆட்சி இந்த ஆட்சி தான். சவுக்கு சங்கராச்சு பேசினாரு, சட்டத்துக்கு புறம்பாக பேசினாரு, வச்சாரு அப்படிங்கிறது சட்ட போராட்டம். ஆனால் அவர் பேட்டி எடுத்த ஒரே குத்தத்துக்காக ஃபெலிக்ஸ்னு ஒருத்தர் கொண்டு போய் ஜெயிலில் போடுறது. இந்த மாதிரி ஒரு அவலெல்லாம் எங்கே இருக்குது? இதை பற்றி பேச வேண்டிய ஊடகம் எங்கே பேசுகிறாங்க? ஏதோ ஒரு ஊடகத்தில் ஏதோ இது ஒரு பேச்சு பொருளாக இருந்திருக்கா, விவாத பொருளாக இருந்திருக்கா? ஒரு தனியார் நிலத்தில் அவங்க தோண்டின ஆழ்துளை கிணத்துல சுஜித்னு ஒரு பையன் விழுந்தான். அவங்க தாத்தா தோண்டின போர்வெல்ல சுஜித்னு விழுந்தான். அது எங்கே? தனியார் நிலத்தில்.
அதுக்கு 3 நாள் லைவ் போட்டு விவாதம் பண்ண ஊடகமாச்சு. அந்த ஊடகம்லாம் எங்கே போச்சு? இந்த சமூக போராளிகள்லாம் எங்கே போனாங்க? ஐயா கண்ணன் ஒருத்தர் அம்மனமா ஓடினாரு, தமிழர் மானத்தை வாங்கினாரு, எலிக்கறி சாப்பிட்டாரு. அவரும் மோடிக்கு எதிராக போய் நான் வந்து பிரமாண பத்திரம் தாக்கல் பண்ணேன்னு போடுறாரு. அதை லைவ் நியூஸாக போடுறாங்களே. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் அறிக்கை மேலே அறிக்கை கொடுக்குறாரு. சிறு குறு தொழில் நலிஞ்சிக்கிட்டு இருக்கு, அதுக்கு நடவடிக்கை காணும். சட்ட ஒழுங்கு சீர்கெட்டு இருக்கு, அதுக்கு நடவடிக்கை காணும். பாலியல் வன்கொடுமை, அதுக்கு நடவடிக்கை காணும். அறிக்கை மேல அறிக்கை மக்களோட குரலை கொடுத்துட்டே இருக்கு. அதை பத்தி எங்க நடக்குது விவாதம்? ஊடகத்துல அதிமுகவே வரக்கூடாதுன்னு குறிக்கோளோட அந்த அளவுக்கு பயந்து நடுங்கி செத்துக்கிட்டு இருக்கிற ஒரு தலைவர் வச்சிருக்கிற கட்சி பத்தில நம்ம எதுக்கு விமர்சனம் பண்ணி பேசணும்? இன்னைக்கு அதன் நிலைமையில தானே இருக்கு. இப்போ ஒட்டுமொத்த ஊடகத்தையும் வந்து மிரட்டி திமுகவுடைய கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. ஊடகத்தை ஊமையாக்கியிருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. இன்னைக்கு ஊடகத்துல கருத்து சுதந்திரம் எதை இருக்காங்க? இன்னைக்கு மக்களோட பிரச்சனைன்னு சொல்லி ஊடகத்துல யாரோ ஒருத்தர் வந்து துணிஞ்சு எழுத முடியுதா? ஏதோ ஒரு விஷயம் எழுத முடியுதா? 25 கொலைகள் எங்க விசாரணை கைதின்னு கூட்டிட்டு போனவங்க காவல் நிலையத்தில் வச்சே நடைபெற்ற கொலைகள் 25 கொலைகள் நடந்திருக்குது இது வரைக்கும் அப்படின்னு. அதில் ஒரு மாற்றுத்திறனாளி வேற இருந்திருக்காரு. இதுக்கெல்லாம் ஜெயராஜ் பெனிக்ஸ்க்கு பொங்கின ஊடகம், ஜெயராஜ் பெனிக்ஸ்க்கு பொங்கிய சமூக ஆர்வலர்கள் இப்போ யாருக்குமே பொங்குற மாதிரி தெரியலையே. விசாரணை கைதி மரணம் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் மாதிரி கடந்து போறாங்களே. பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமைன்னு அப்படி பொங்குனவங்க 13 வயது சிறுமிங்க கூட்டு பாலியல் வன்கொடுமை 7 பேர்னால பண்ண, அதுக்கு ஒன்றும் சத்தத்தையே காணுது. டாஸ்மார்க்கை திறந்து விட்டார்கள்னு சொல்லி கருப்பு கொடி காட்டி வீட்டுக்கு முன்னாடி போராட்டம்லாம் பண்ண ஸ்டாலின் இன்னைக்கு சுத்தமான கோதுமை பீர்னு அறிக்கை கொடுக்குறாரு. அதை பத்தி யாரும் பேசுறதுக்கான டெட்ரா பேக்ல மதுவை கொடுக்குற அளவுக்கு வளர்ச்சி வந்திருக்குது. எங்க இந்த சமூக போராளிகள், இந்த சமூக நலன் சார்ந்த போராளிகள், இந்த திரைத்துறை சார்ந்த சமூக செயல்பாட்டாளர்கள் அவங்களாம் கருத்து ஒன்றுத்தையுமே காணுமே. அவங்க தீபாவளியும் பொங்கலையும் சிறையிலேயே முடிச்ச ஒரு அமைச்சர் அவரோட தம்பியை கண்டுபிடிக்க முடியலைன்னா, செந்தில் பாலாஜி என்னும் அனில் பாலாஜியோட தம்பி அசோக்குமாரை கண்டுபிடிக்க முடியல, திரைமறைவாக தானே இருக்கு. ஜாஃபர் சாதிக்கு என்ன ஆச்சு இப்போ? மற்றதுக்கெல்லாம் ஒரு மீன் போட்டாலே நடு ராத்திரியில கொண்டு போய் கைது பண்ற இந்த அரசு, இந்த சட்டத்தை கையில் எடுத்துட்டு சுத்துறவங்க ஒண்ணுமே இல்லைங்க. அங்கன்வாடி மையத்தை ஒரு பாரா மாத்தி ரகலை பண்ண திமுக கவுன்சிலரோட பையன், அதை பத்தி ஒரு பேச்சு பொருள் வர மாட்டேங்குது. சட்ட ஒழுங்கு சிரிப்பா அதை பத்தி எந்த பேச்சு பொருளுமே இல்லையா? அப்போ ஊடக சுதந்திரம் எங்கே இருக்கு? ஊடகம் மிரட்டப்படாமல் என்ன பண்ணியிருக்காங்க? ஊடகத்தை முழு சுதந்திரத்தோட ஊடகத்தை வந்து 2 நாள் விட்டாலே போதும், திமுக ஆட்சி எப்படி நாறிட்டு இருக்குன்னு ஊருக்கே தெரிஞ்சு போகும். வெறும் விளம்பரம் நடிச்சு மட்டுமே வாழ்க்கையை ஓட்டுற ஒரு தமிழக முன்னணி நடிகர் ஸ்டாலின் விளம்பரத்தாலேயே அரசை நடத்தி முடிச்சிட்டார் 3 வருஷம். ஊடகத்துக்கு சுதந்திரங்கிறது எங்க இருக்கு? கேலிக்குரிய கேலி கூத்தா இருக்கு. திமுக ஆட்சி அமைந்தாலே கொலை, கொள்ளை, வழிப்பறி, கற்பழிப்பு, சமூகத்தில் அநீதி, இந்த போதை புழக்கம் வந்து அதிகரித்து வருவது வாடிக்கையான ஒன்று. ஏன் சார் இந்த மாதிரி நடக்குது திமுக ஆட்சியில்? ஏன்னா சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய காவல்துறைக்குன்னு ஒரு அதிகாரம் கொடுக்கணும், அதை கொடுக்கல. காவல்துறை ஏவல் துறையை மாற்றி கையில் வச்சிருக்கு, கைப்பாவையாக வச்சிருக்கிறாங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்து சமூக விரோதிகளால் மட்டும் ஏற்படுவது மட்டுமல்ல, ஆட்சியாளர்களாக இருக்கிற திமுகனால தான் பாதி சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் நடக்குது. சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் எங்கள் எடப்பாடியார் இருந்து கேள்வி வைக்கிறார். போதைப் பொருள் கையில் வச்சாலே வந்து அவனை அரெஸ்ட் பண்ணணும்னு சட்டம் சொல்லுது. அதனால் சட்டம் சொல்லுது. இப்போ 1200 வழக்குகள் போதை வச்சுருந்தாங்கன்னு போட்டிருக்கீங்களே, ஆனால் கைது செஞ்சது மட்டும் ஏன் 200 பேரை கைது பண்ணியிருக்கீங்கன்னு கேட்டார். இது வரைக்கும் பதில் இல்லை. இப்படித்தானே இருக்கு. திமுகவை சார்ந்தவர்களால தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனையே ஏற்படுது அப்படின்னா அதுக்கு நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறை ஏவல் துறையை வச்சிருந்தா அப்படி எப்படி இருக்கும்? இதைத்தான் பிரச்சாரம் போது சொன்னது. எப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அன்னைக்கெல்லாம் வந்து சட்ட ஒழுங்கு கெட்டு குட்டிச்சவரை போய் மக்கள் நிம்மதி இழப்பார்கள் அப்படின்னு சொன்னோம். அது இன்னைக்கு உண்மையே இருக்கு. இன்னைக்கு போகிற பக்கம் மக்கள் என்ன சொன்னாங்க? நல்ல ஒருத்தரை இழந்துட்டோமே, நாங்கள் 4.5 ஆண்டுகள் ரொம்ப அருமையான நல்லாட்சி கொடுத்தாரு எடப்பாடியார், அவரை இழந்துட்டோமேன்னு தான் மக்கள் பேசுறாங்க. இது நடவடிக்கை எடுக்க வேண்டிய திமுக எது முக்கியமாக பார்த்துட்டு இருக்குது? ஊடகத்தில் வந்து அங்கன்வாடி மையத்தில் முட்டை உணவு சாப்பிட்டு 25 மாணவர்கள் வாந்தின்னு ஒரு ஸ்க்ரோலிங் வந்தால் அடுத்த நிமிஷம் இந்த ஊடக சேனலை கூப்பிட்டு மிரட்டுறாங்க. இந்த நியூஸ் ஏன் போகிற நியூஸ் தூக்குங்கிறாங்க. இந்த ஆட்சி அதிகாரிகளை பற்றிய விஷயத்தை ஊடகம் பேசினாலே ஊடகம் மிரட்டப்படுது. இப்போ நெல்லை கல்குவாரியில் 8 நாள் இடுபாடுகளில் சிக்கி ஒருத்தர் இறந்து போனார். இந்த ஆட்சி வந்த போஸ்ட்ல 21 யார் பேசினாங்க? பேச வேண்டிய ஆட்கள்ங்கிறது யார்? ஊடகம், ஜனநாயகத்தின் 4வது தூண். எங்கே பேசுனாங்க?
எந்த பக்கம் வேணாலும் போங்க. ஒரு போராடும் விவசாயிக்கு குண்டா சட்டம் போடுற ஆட்சியில் இது அந்த அளவுக்கு பயந்து நடுங்குதுல இந்த ஆட்சி. அப்படிதானே இருக்கு இந்த ஆட்சி அவ்வளோங்களா, அப்படிதானே இருக்கு. வெளிநாடு இன்ப சுற்றுலாவா போயிட்டு போயிட்டு வராரு, முதலீடு இருக்கிறேன் முதலீடு இருக்கிறேன்னு. ஆனால் அயலக அணியை சார்ந்த ஒருவரே வந்து போதை கடத்துறாரு அப்படிங்கிற தகவல் வருது. அது ₹1 ₹2 2000 கோடி. திராவிட மாடல்ல அமெரிக்காலையும் ஆஸ்திரேலியாவிலும் போய் கொடி நாட்டிருக்கிறார்கள் ஜாஃபர் சாதிகிங்கிறவர். அங்க இருக்கிற புலனாய்வுத்துறை தகவல் கொடுத்து இங்க அரெஸ்ட் பண்றாங்க. அந்த அளவுக்கு சிரிப்பால சிரிக்குது இங்க. அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பட்டத்தில் இளவரசர் உதயநிதி. அவரோட சம்சாரம் எடுக்கிற படத்துக்கு பினான்சியரா வர்றாரு. காவல்துறை அதிகாரி நடத்தக்கூடிய விழாவில் போய் பங்கு பெறுகிறாரு. காவல்துறையோட போட்டோ எடுத்து போட்டுருக்காரு. எல்லா பக்கமும் ஜாலியா ஊரா சுத்துறாரு. இன்னைக்கு வரைக்கும் என்ன நடவடிக்கை இருக்கு? ஒண்ணுமே இல்லை. மக்கள் வந்து சொல்லன்னா துயரத்துல இருக்காங்க. அவ்வளோ அவதியில் இருக்காங்க மக்கள். எப்படா ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இந்த ஆட்சியை வந்து நல்ல வீட்டுக்கு அனுப்பலாங்கிற மக்கள் துடிச்சிட்டு ரெடியாக இருக்காங்க. அதுதான் இந்த திராவிட மாடல் அப்படின்னாலே என்னன்னா, திராவிட மாடல்லாம் குடும்ப மாடல். குடும்பத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் செய்யும் வியாபாரம் எப்படி செழிப்பாக இருக்கணும், எப்படி இருக்கணும், அதுக்கு மட்டும்தான் குறிக்கோள். அது பேர் தான் திராவிட மாடல். திமுகவின் திராவிட மாடல்ங்கும்போது பேசாமல் அது வந்து கோல்மால்புரம் மாடல்னு வச்சிருக்கலாம். கரெக்டாக இருந்திருக்கும் அந்த பேர். அதுதான் இன்னைக்கு தமிழகத்தோட யதார்த்தமான நிலவு. அதே போல் வந்து 1967ஆம் ஆண்டு அண்ணா தலைமையிலான திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக ₹1 3 படி அரிசியை தருவோம்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தார். 3 படி லட்சியம் 1 படி நிச்சயம். அப்படி அண்ணாவும் ஆட்சிக்கு வந்த பிறகும் அதை நிறைவேற்றல. கலைஞர் அவர்கள் வந்து 2006 ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக தேர்தல் அறிக்கையில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஏழை எளிய விவசாயிகளுக்கு 2 ஏக்கர் நிலம் கொடுப்போம்னு சொன்னாங்க. அந்த திட்டமும் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைவேற்றல. தற்போதுள்ள முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் 2021 நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் நீட் தேர்விலிருந்து விலக்கு பெறுவோம்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழியை கொடுத்தாரு. திமுக ஆட்சி அமைந்து 3 ஆண்டுகள் ஆகிவிட்டது. 3 ஆண்டுகளில் இன்னும் அந்த நீட் தேர்விலிருந்து தமிழ்நாட்டுக்கு விலக்கு பெறல. இப்படி அண்ணா, கலைஞர், ஸ்டாலின் இந்த 3 பேருமே பொய்யான வாக்குறுதியை மக்களுக்கு கொடுத்து ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வருவதை எதிர்க்கட்சியாக உள்ள அதிமுக எப்படி பார்க்கிறது? அண்ணா சொன்னது எது யதார்த்தமோ அதை சொன்னார். 3 படி என்பது லட்சியம், 1 படி நிச்சயம். ஆனால் வந்தது மக்களுக்கு 1 படி அரிசி, போனது உண்மை. அது வரலாறு. 3 படி என்பது லட்சியம். அதாவது கொடுத்த வாக்குறுதியில் முழுமையாக செயலாற்ற முடியவில்லை. ஆனால் அது கொடுத்த வாக்குறுதியை செயலாற்றினோம் என்கின்ற காலகட்டத்தின் துவக்கம் அது. ஆனால் திமுகங்கிறது எப்படின்னா, நிறைவேற்ற முடியாது என்று தெரிந்துமே மக்களை வாக்கு வங்கிகளாக தூண்டி அதை ஒரு வாக்குறுதியாக கொடுப்பது திமுகவோட வாடிக்கை. 2 ஏக்கரா நிலம் கொடுக்க முடியாதுன்னு தெரியும். தெரிஞ்சே மக்களை வாக்கு வங்கிகளாக பயன்படுத்தணுங்கிறக்காக கொடுக்கப்படுற வாக்குறுதி. நீட்டு ரத்து செய்ய முடியாதுன்னு தெரியும். ஏன்னா அது சட்ட போராட்டம். தெரிந்தே மக்களை தூண்ட வேண்டும். ஏன்னா நீட்டுக்கு விதை போட்டதே திமுக தான். அதை மறைக்கணும். அதை சொல்ல மாட்டேன். ஆட்சி அதிகாரம் குடும்ப மக்கள் இருக்கிறவங்க அனைவருக்கும் அதிகாரம் கையில் கிடைச்சா திமுக வந்து வேற மாதிரி இருக்கும். ஆட்சி அதிகாரம் கையில் இல்லைன்னா திமுக நடவடிக்கை டோட்டலி வேற மாதிரி இருக்கும். ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது 2003 குடியுரிமை திருத்த சட்டம் தலையாட்டி போட்டது, ஒப்புக்கொண்டது திமுக. அதே 2003 குடியுரிமை திருத்த சட்டத்தோட என்ஆர்சி, நேஷனல் ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சிட்டிசன்ஸ், இங்கே இருக்கும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் ஒரு ரெஜிஸ்ட்ரார் வேணும். என்பிஆர்ல என்ஆர்சி தலையாட்டினது திமுக. அதே ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும்போது காவேரி புரிந்துணர்வு 1974 50 ஆண்டுக்கு புரிந்துணர்வு போடாமல் வாய்மூட்டு இருந்தது திமுக, கருணாநிதி. 2 ஆண்டை கட்டும்போது வாய்மூட்டு இருந்தது கருணாநிதி. அதே ஆட்சியில் இருக்கும் பொழுதுதான் நீட்டுக்கு விதை போட்டு இந்தியாவிலே நீட்டு வரதுக்கு காரணம், தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியாவிலே நீட்டு வரதுக்கான முதல் காரணம் திமுக. அதே ஆட்சி இருக்கும்போது தான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் என்னும் திட்டம் அப்படிங்கிறது தலையாட்டி கொண்டு மாதிரி குடும்ப மக்கள் கொள்ளையடிப்பதற்கு அதிகாரமும் ஆட்சி இருந்தால் ரொம்ப சந்தோஷமா திமுக தலையாட்டி என்னெல்லாம் விஷயம் இருக்கோ எதையுமே யோசிக்காம தலையாட்டி சரின்றுவாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரம் இல்லை, குடும்பத்துக்கு இல்லைன்னா மக்களை தூண்டுற வேலையை மட்டும்தான் பார்ப்பாங்க. அது வந்து எல்லாமே தேர்தல் அறிக்கையில் இடம் பிடிக்கும், தெளிவாக இடம் பிடிக்கும். ஒரு கையெழுத்துல நீட்டு போகும்னு சொன்னவர் அதிகாரத்துக்கு வந்து 3 வருடமாய் அந்த ஒரு கையெழுத்து எப்படி போறதுன்னு தெரியாமல் தெரிச்சுக்கிட்டு இருக்கிற ஸ்டாலின் இப்போ என்ன சொல்றாரு? மத்தியில் அதிகாரம் வந்தால் நீட்டு போகுங்கிறது. இதுதான் திமுகங்கிறது பட்டவர்த்தனமா தெரியுது மக்களுக்கு. மக்களை கூச்சப்படாமல் ஏமாத்துறதுல நம்பர் 1 பட்டம் வாங்கக்கூடிய யாருன்னா திமுக தான். அதுவே தேர்தல் அறிக்கை, திமுகவின் 420 அறிக்கை, தேர்தல் அறிக்கை கிடையாது. அது மக்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க போகிற மக்கள் அதான் கேட்குறாங்க. இதை சொன்னீங்களே, இதை வாக்குறுதியை கொடுத்தீங்கன்னு நிறைவேற்ற முடியல, ஏன் நிறைவேற்ற முடியல?
உடனே அடுத்து என்ன சொல்றாங்க, இல்லை அடுத்த ஆட்சி அதிகாரம் வந்தோடனே மாற்றம் வந்தோடனே மத்தியில் ஆட்சி அதிகாரம் வந்தோடனே மாற்றிடுவோங்கிறாங்க. பட்ட வர்த்தனமாக போய் சொல்லி மாட்டிக்கிறது நல்லா தெரியுது. அஇஅதிமுக தேர்தல் அறிக்கை அப்படி இல்லை. இப்போ இருக்கிற தேர்தல் அறிக்கை கூட 133 தேர்தல் அறிக்கை கொடுத்துருக்கோம். மாவட்டம் தோறும் மத்திய அரசின் அதிகாரம் என்ன, மாநில அரசின் அதிகாரம் என்ன, இப்போ கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடிய சாத்தியக்கூறுகள் என்னன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி போட்ட தேர்தல் அறிக்கை தான் இப்போ அதிமுக கொடுத்தது. 133 பாயிண்ட் அதன் அடிப்படையில் தான் இருக்குது. எதை எடுத்தவங்க மொத்தம் மக்களை தூண்டுவோம், ஓட்டு வந்தால் மட்டும் போதும்னு அப்படி கிடையாது. இதுதான் அதிமுக திமுக வித்தியாசம். ஸோ இந்த 3 ஆண்டுகால ஆட்சியில் திமுக தேர்தல் அறிக்கையில் கொடுக்கப்பட்ட எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை என்பதுதான் உங்களுடைய கருத்தாக இருக்குது. சொன்ன மாதிரி எது நிறைவேற்றலைங்கிறது தான் உண்மையே. 520 வாக்குறுதினா கூட மகளிருக்கு 1000 ரூபா கொடுத்துட்டேம்பாங்க. ஆனால் கொடுத்த வாக்குறுதி என்ன? அனைத்து மகளிருக்கும் மாதந்தோறும் ரூபாய் 1000. அதுக்கு என்ன பேர் வச்சாங்க? மகளிர் உரிமை தொகைன்னு பேர் வச்சாங்க. ஸோ திமுக பேசுறதையும் அவங்களோட விளம்பரத்துலையும் கேட்டால் ஆகா இது மாதிரி இல்லைங்கிற ஒரு பிம்பம் உண்டு பண்ணிடுவாங்க. ஆனால் யதார்த்தம் என்னன்னா மக்களை முழுசாக ஏமாத்துறது. முழு பூசணிக்காய் மட்டும் இல்லை, ஒரு பூசணிக்காய் தோட்டத்தையே சோத்துல மறைக்கிறது திமுக. அதுதான் அனைத்து மகளிருக்கும் சொல்லிட்டு அடுத்து அதில் தகுதின்னு ஒன்று சொல்லி அதுக்கு ஒரு கருணாநிதினு வேற பேரை வச்சு எலெக்ஷன் வருதுங்கிறனால எலெக்ஷன் 7 மாதத்துக்கு முன்னாடி 7000 கோடி ஒதுக்கி கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு கவட நாடகம். இந்த இப்போ கொடுக்குற 1000 கூட தொடராது. சொத்து வரி 10 வருஷமா அதிமுக ஏற்றலை. இப்போ சொத்து வரி ஏற்றணும்னு என்ன சொல்றாங்க? மத்திய அரசு அழுத்தம் கொடுத்து அதனால ஏற்றணும்னாங்க. ஆனால் அதே மத்திய அரசுக்கு எதிராக 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி மேலாண்மை ஆணையம் அமையப்பெற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடுத்ததுக்கு திமுக எங்களுக்கு கொடுத்த பட்டேன்னா அடிமை. ஆனால் இப்போ திமுக நாங்கள் வீராதி வீரர் சூராதி சூரன் பேசிட்டு சொத்து வரி ஏன் ஏற்றுனீங்கன்னா ஒன்றிய அரசு அழுத்தம் கொடுத்ததுன்னு. அப்போ முதுகெலும்பு இல்லையா, துணிவு இல்லையா, எதிர்க்கு பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாதா, தைரியம் இல்லையா? இதுதான் திமுக. 2021 கொடுக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் திமுக ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகளுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்கப்படும் என்று தற்போதுள்ள முதலமைச்சர் வாக்குறுதி கொடுத்தார். அதில் ஒன்று பார்த்தீங்கன்னாக்கா நெல்லு குவிண்டாலுக்கு 2500 ரூபாய் தரும்னு சொன்னார். அதே போல் கரும்பு டன்னுக்கு 4000 கொடுப்பேன்னு சொன்னார். ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகள் ஆகுது, இது எதையுமே நிறைவேற்றலை. இது ஏன் நான் உங்ககிட்ட கேட்குறேன்னா, பலம் வாய்ந்த எதிர்கட்சியாக உள்ள அதிமுக நீங்கள் ஏன் விவசாயிகள் ஆதரவாக போராட்டத்தை கையில் எடுக்கலை? போராட்டத்தின் மூலமாக திமுக அரசாங்கத்துக்கு ஏன் அழுத்தம் கொடுக்கல? கொஞ்சம் அப்படியே முன்னாடி வாங்க. விவசாயி விளை பொருள்களை விளைவிச்சாதானே நம்ம பேசுகிற போராட்டம் பண்ண முடியும். அந்த விவசாயி விளைநிலங்களில் விளைபொருள் வருவதற்கு ஆதாரமாக என்ன இருக்குது? தண்ணி வேணும்ல, நீர் வேணும்ல. நீரின்றி அமையாத உலகு, அது எல்லா ஜீவராசிகளுக்கும் பொதுவானதானே. மேகதாதுல அணை கட்டுற அதை எதிர்த்து ஒரு அறிக்கை கொடுக்க கூட முதுகெலும்பு இல்லாமல் ஒரு முதலமைச்சர் வச்சுருக்கோமே. அதை எதிர்த்து இப்போ தஞ்சையில் ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தி காமிச்சாரு எடப்பாடியார். நடத்தினார்ல. தஞ்சை மாவட்டத்தில் எவ்வளோ பெரிய எழுச்சி போராட்டமாக இருந்துச்சு. அதை பற்றி ஊடகத்துலையும் விவாதம் இல்லை. ஏன் அந்த போராட்டத்தை யாருமே பேசலை? விவசாயிகளுக்கு அடிப்படை ஆதாரமே நீர் தானே. நாம் 22 நாள் நாடாளுமன்றத்தை முடக்கி காவிரி மேலாண்மை ஆணையம் அமைய பெற்று சாதிச்சு காமிச்சு நீர் உரிமையை மீட்டிருக்கோம்ல. பிரச்சாரம் எந்த மேடையில் இந்த நாடாளுமன்ற தேர்தல் பரப்புரை எந்த மேடையில் தமிழகத்தின் நீர் உரிமையை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், எனது கண்டனங்கள் காங்கிரஸ்க்குன்னு எங்கே பேசினார் ஸ்டாலின்? அதை பற்றி ஏன் கேட்கல? அது முடிச்சதுக்கு அப்புறம் தானே விவசாய விளை பொருள்கள் ரோட்டில் மழையில் நனைஞ்சிட்டு இருக்குல்ல. அதை பற்றி பேசலையே, அதை பற்றி ஒன்றையும் காணுமே. அதுக்கப்புறம் தானே அடிப்படை ஆதார விலைங்கிற போராட்டம் என்ன ஏதுங்கிறது அடுத்தது இல்லை. இங்கே விவசாயிகள் வாழ்க்கையை கேள்விக்குறியா இருக்கு. வேளாண் பாதுகாப்பு மண்டலம் சொல்லி இந்தியாவில் எங்கேயோ இருக்கா? கேரளா போங்க, இல்லை பஞ்சாப் போங்க, எந்த மாநிலத்திலேயே போய் உங்கள் மாநிலத்தில் வேளாண் பாதுகாப்பு மண்டலம் இருக்கான்னு கேளுங்க, பதில் என்ன வரும்? எங்கள் மாநிலத்தில் அப்படிலாம் ஒன்றும் இல்லைன்னு தானே வரும். ஆனால் இந்தியாவில் எங்கேயுமே இல்லாமல் தமிழ்நாட்டில் மட்டும்தானே வேளாண் பாதுகாப்பு மண்டலம்னு ஒன்று இருக்குது. கொண்டு வந்ததுக்கான காரணம் என்ன? விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றுவதற்கு தானே கொண்டு வந்தோம். நாசக்கார திட்டம் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் மக்களை காப்பாற்றுறதுக்குன்னு. அதுக்கும் மேலே நீர் உரிமை பெற்று வேற கொடுத்தோம்ல புரட்சி தலைவி அம்மா வழியில். இன்னைக்கு அதையும் கோட்டை விட்டு நிற்கிது அந்த அரசு. இதுக்கு முதல்ல நின்று போய் குரல் கொடுத்து மிகப்பெரிய போராட்டம் பண்ணி காமிச்சு இப்போ நடத்தினார்ல எலெக்ஷனுக்கு முன்னாடி அண்ணன் எடப்பாடியார். இன்னும் விட மாட்டேன். இப்போ கூட அந்த ஆணையத்தோட கூட்டத்துக்கு நேராக போகாமல் நாங்கள் ஆன்லைனில் அட்டன் பண்ணுறோம். நாங்கள் வெக்க கேடா. போன தடவை அந்த ஆணையத்தினோட வரையறையில் மேகதாதுவை பற்றி பேசவே கூடாது. அந்த ஆணையத்தோட அதிகாரத்துலையும் கிடையாது, வரையறையிலையும் கிடையாது. ஆனால் பேசினாங்க. அது கண்டனம் கொடுத்தாரு. நேற்றுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாரு. ஆணையத்துக்கு நேரில் போகாமல் ஆன்லைனில் அட்டன் பண்ணுவாங்க தமிழக அரசு அதிகாரிகள். நாங்கள் அது கண்டனம் கொடுத்தாரு. இதை பற்றி யாரும் பேச வேண்டிய கூட பேசலையே. போராட்டம் பண்ணார் எடப்பாடி. விவசாயிகளோட விவசாயி, நானும் ஒரு விவசாயி தான் போராட்டம் பண்ணார். பேசலையே. இங்கே கண்டன குரல் கொடுக்காத ஸ்டாலினை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு யாருக்கும் முடியலையே. ஏன்னா கேள்வி கேட்டால் தெரியுமா அடுத்தது என்ன ஆகுன்னு.
ஒன்றா அந்த ஊடகத்து மேலே ஒரு வழக்கு வரும், இல்லை கேள்வி கேட்டவர் மேலே ஒரு வழக்கு வரும், இல்லை அந்த பேட்டி கொடுத்தவர் மேலே ஒரு வழக்கு வரும், இல்லை பேட்டி எடுத்தவர் மேலே ஒரு வழக்கு வரும். இப்படி தானே இருக்குது. ஹிட்லர் ஆட்சி கூட நல்லா இருக்குங்கிற பேர் எடுக்கிற போகிறது தானே இருக்க போகுதுன்னா, இந்த ஆட்சி 5 வருஷம் முடிச்சுன்னா எப்பா உலகத்துலேயே மிகப்பெரிய கொடுங்கோலன் ஹிட்லர்னு ஒருத்தர் இருந்தால் அவன் ஆட்சி கூட பரவாயில்லங்கிற மாதிரி தான் பேர் எடுக்க போகிற போக்கு பார்த்தா. அதாவது 2023 நில ஒருங்கிணைப்பு சட்டம்னு ஒன்று திமுக அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அந்த சட்டத்தின் சாராம்சம் பார்த்தீங்கன்னாக்கா, அரசாங்கம் தேவைப்பட்டா என்ன பர்பஸ் இருந்தாலும் தேவைப்பட்டா நிலத்தை கையகப்படுத்தலாம். இந்த நில ஒருங்கிணைப்பு சட்டம் என்பது மத்திய பாஜக அரசு கொண்டு வந்த 3 வேளாண் சட்டங்களை காட்டிலும் திமுக அரசு கொண்டு வந்த அந்த சட்டம் கொடூரமானது. அதாவது மோடியை குறை சொல்வதற்கு தற்போதுள்ள முதல்வருக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது என்பதுதான் விவசாயிகளுடைய கோரிக்கையா இருக்கு. ஆளுங்கட்சியாக நீங்க இந்த சட்டத்தை எப்படி எதிர்க்கிறீங்க சார்? இதுக்கு தான் எனக்கு உச்சநீதிமன்றம் தலையில் நறுக்குன்னு ஒரு கோட்டு கொட்டியிருக்காங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் என்ன, நிலம் கையகப்படுத்தும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு சொல்லி உச்சநீதிமன்ற தலையில் நல்ல ஒரு கோட்டு கொட்டியிருக்காங்க. இதே 8 வழி சாலை சேலத்திலிருந்து சென்னை போடும் பொழுது விவசாயிகளின் நிலங்களை அழிக்கிறாங்கன்னு சொல்லி தூண்டப்பட்ட போராட்டங்கள் நடத்திய திமுக கூட எடப்பாடியார் ஒரே ஒரு பதில் தான் சொன்னார். 93 விழுக்காடு மக்கள் இதற்கு ஒப்புதல் தெரிவித்திருக்காங்க, இன்னும் 7% ஒப்புதல் தெரிவிக்க வேண்டும், அவர்களாக முன் ஒப்புதல் கொடுத்தாதான் இந்த திட்டம் நிறைவேறும் சொன்னார். ஆனால் ஆட்சி மாற்ற முடிச்சோடனே அதில் எப்படி காசு அடிக்கலாம்னு பிளான் பண்ணி ஸ்டிக்கர் ஓட்டினாங்க. என்னென்னு ஓட்டினாங்க? 8 வழி சாலை விரைவு சாலைன்னு மாற்றினாங்க. அப்போ மட்டும் கண்ணுக்கு தெரியலையா நல்லா கையகப்படுத்தணும் அப்படின்னு? இதுதான் மக்கள்கிட்ட உண்மையை சொல்லி மட்டும்தான் போய் சந்திக்கும் அஇஅதிமுக. திமுக மாதிரி இந்த இரட்டை நிலைப்பாடு, இரட்டை நாக்கு வேலையெல்லாம் கிடையாது. அந்த நில கையகப்படுத்து சட்டம் வரும்பொழுது கூட எடப்பாடியார் அதை சார்ந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார். இதை கோடிட்டு தான் கொடுத்தார். அதே அந்த சட்டத்தின் அடிப்படையில் திருவண்ணாமலை சிப்காட் நில கையகப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்லும்பொழுது கூட விவசாயி நிலங்களை அழித்து தொழில்கள் உருவாக்குவது என்பது இந்த ஆட்சியோட இரட்டை நிலைப்பாடை தெல்ல தெளிவாக விலகுது. அது மட்டும் இல்லாமல் அந்த போராடிய விவசாயியின் மீது குண்டர் சட்டத்தை வேற போட்டது இதுதான் இது திமுகவின் உண்மை முகம்னு சொல்லி அதுக்கும் ஒரு அறிக்கை வந்தது. அதனால என்னைக்குமே குரலற்றவரின் குரலாகவும் மக்களோட மக்களாக எதிர்கட்சி தலைவர் நின்றுருக்காரு. மக்களை என்னைக்குமே தூண்டி விட்டதில்லை. ஆனால் அது சட்டத்தின் பார்வையில் எது சரி எது தவறு, இந்த அரசுக்கு என்ன அதிகாரம் இருக்கு என்ன அதிகாரம் இல்லை, இந்த அரசு கொடுத்த வாக்குறுதிகள் என்ன, அந்த வாக்குறுதி எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியா இருக்கும் என்ன நிலைப்பாடு, இரட்டை நிலைப்பாடுன்னு சொல்லி அதை குறித்து தான் மக்களுக்கு தெளிவு பெறணும்னு காமிச்சு அது வரைக்கும் தான் இது வரைக்கும் நின்றுருக்காரு. மக்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா முதல்ல நிற்கக்கூடிய ஒரே இயக்கம் அஇஅதிமுக எடப்பாடியார். தற்போதுள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக இருப்பது ஒரு நிலைப்பாடு என்பது விவசாயிகள் மத்தியில் தெரிய வந்திருக்கு. இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம் விவசாயிகள் மத்திய மட்டும் இல்லை, தமிழக மக்களுக்கு முழுமையே தெரியும். இப்போ அதே மட்டும் இல்லை, எல்லா தொழில்துறை நிறுவனங்களை சார்ந்தவர்களும் சரி, சாமானியர்களும் சரி, எல்லாரும் சொல்றது எதிர்கட்சியா இருக்கும்போது என்ன பேச்சு பேசினாங்க. இந்தியாவிலேயே அதிக விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலம், இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு இருக்குன்னு சொன்னது யாரு? திமுக. பட்டத்து இளவரசி கனிமொழி. ஆனால் நீங்க ஆட்சிக்கு வந்தோடனே என்ன நிலைப்பாடு? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை தயாரிக்கும் ஆலைகள் வைத்திருப்பவர்கள் கூட அவர்கள் ஆலையை மூடுவார்கள் சொன்னது யாரு? கனிமொழி தானே. இன்னைக்கு என்ன நிலவரம்? டிஆர் பாலு மூடிட்டாரா? ஜெகத்ரசன் ஃபேக்டரியை மூடிட்டாரா? இல்லையே. இன்னும் மது விற்பனை எப்படி பெருக்குவதுங்கிறது தானே இப்போ நடந்துகிட்டு இருக்கீங்க. அதனால மக்கள், சாமானிய மக்கள் எல்லாருக்கும் தெரியும் திமுக இரட்டை நிலைப்பாடு என்ன அப்படின்னு தெளிவாக தெரியும் மக்களுக்கு. இப்போ காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் இப்போ சர்வதேச பசுமை விமான நிலையம் அமைப்பதற்கு எதிராக அங்கு உள்ள விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து 700 நாட்களை தாண்டி 800வது நாட்களாக ஒரு ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதே போல திருவண்ணாமலை மாவட்டம் மேல்மா என்ற இடத்துல அமைய உள்ள அந்த சிப்காட்டுக்கு எதிராக 300 நாட்களை தாண்டி 400வது நாட்களை தாண்டி ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த மாதிரி தமிழகம் முழுவதிலும் ஆளுகின்ற அரசாங்கத்தை எதிர்த்து நடைபெற்று வரக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்பது பல 100 நாட்கள் தாண்டி வருகிறது. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, திமுக அரசு எப்பொழுது முடிவுக்கு வருமோ அதுவரை நாங்கள் ஆர்ப்பாட்டத்தை ஈடுபடுவோம். திமுக அரசாங்கம் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை முடிவு கொண்டு வருவதற்கான முயற்சி ஈடுபடலை, எங்களுக்கு தொடர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இந்த மேல்மா ப்ளஸ் அந்த பரந்தூர் விமான நிலையத்தில் நடைபெறக்கூடிய ஆர்ப்பாட்டத்தை உங்கள் கட்சி சார்பாக அங்கே சென்று விவசாயிகள் ஆதரவாக செயல்பட்டு ஒன்றும் திமுக அரசாங்கம் அந்த திட்டத்தை கைவிடணும், இல்லை திட்டத்தை மாற்றி அமைக்கணும். இந்த ஆர்ப்பாட்டத்தை முடிவு கொண்டுவதற்கு
முயற்சி ஈடுபடுமா? உங்கள் பொதுச் செயலாளர் அந்த இடத்துக்கு போயிட்டு விவசாயிகள் ஒன்று திரட்டி ஒரு ஆளுகின்ற திமுக அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தம் கொடுக்குமா? ஒரு திட்டத்தின் வரையறை என்னன்னு புரிஞ்சுங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள் ஒரு திட்டம் என்று கொண்டு வருகிறார்கள் என்றால் அதற்குன்னு ஒரு கூட்டம் நடைபெறும். கருத்து கேட்பு கூட்டம்னு ஒன்று நடக்கும். இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் பங்கு பெறக்கூடிய மக்கள் சாமானியர்கள் அவரோட கருத்து பதிவேற்றம் செய்ய வேணும். அது அந்த கலெக்டர் லெவலில் இருக்கவங்களோட அதிகாரத்தில் இருக்குது. அதை பதிவேற்றம் செய்து இந்த பெரும்பான்மையாக ஒரு மக்களுக்கு அதுக்கு எதிர்ப்பு இருக்கும் பட்சத்தில் அதுக்கு தீர்வு என்னன்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டு பேசு. இது வந்து நடைமுறை. எல்லா ஒரு விஷயத்தையுமே உடனடியாக நேராக போய் ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அங்கே உட்காருவார் வைப்பார் அப்படிங்கிறது வந்து அரசியல் ஆதாயம் தேட நினைப்பவர்களுக்கான வழிவகைகள். 8 வழி சாலை கொண்டு வரும்போது கூட என்ன நிலைப்பாடுன்னா இதற்குரிய அனுமதி மட்டுமல்ல, மனமுவர்ந்து அந்த மக்கள் வந்து அந்த நிலங்களை கொடுக்குறாங்கன்னா மட்டும் இந்த திட்டத்தை நம்ம செயல்படுத்துவோம் அப்படின்னு. பரந்தூர் விமான நிலையத்தின் திட்ட அறிக்கையை முதலாக துவங்கியது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். கேட்டா சொல்லுவாங்க தற்போது உள்ள எடப்பாடி பழனிசாமி அவர்கள். ஆமா, அவங்க தான் போட்டாங்க. அப்போ கூட அவர் என்ன சொன்னார்னா, இது வந்து திட்டம், இந்த திட்டத்திற்கு மக்களுடைய முழு ஒத்துழைப்பும் ஒப்புதலும் கிடைத்தால்தான் இது நடைபெறும் என்கின்ற நம்பிக்கை மக்களிடம் ஏற்பட வேண்டும். அப்படிங்கிறனாலதான் எந்த அழுத்தமுமே மக்கள்கிட்ட கொடுத்து இவங்கள மாதிரி குண்டா சட்டத்தை போட்டு போராட்டம் ஈராட்டம்னு ஒடுக்காம எதுவுமே இல்லாம அவருடைய தார்மீக உரிமைக்கும் அனுமதி கொடுத்தது எடப்பாடி. ஒருத்தர் போராட்டம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக போராட்டம் பண்ணுங்க, அது உங்களுடைய உரிமை, ஜனநாயகத்தில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட உரிமைன்னு சொல்லி 8 வழி சாலை போராட்டமாகட்டும், தூண்டப்பட்ட போராட்டங்கள் கூட அனுமதி கொடுத்தோம். காரணம் என்னென்னா, இது வந்து அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய திட்டம், இதனால் மக்களுக்கு நலன், இதுதான் மக்களுடைய நலன் சொல்லி எடுத்து சொல்லுவோம். அதை எடுத்து சொன்னதுக்கப்புறம் மக்கள் மனமும் வந்து அதை கொடுத்தா நம்ம செயலாற்றுவோங்கிறது எடப்பாடியாரோட நிலைப்பாடாக இருந்தது. ஆனால் அந்த திட்டம் வந்தால் நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாருக்கு அந்த கான்ட்ராக்ட் கொடுக்கலாம், இல்லை அதை எடுக்கிற கான்ட்ராக்டர் நம்மள்ட்ட எவ்வளோ காசு வாங்கி எவ்வளோ அடிக்கலாங்கிற பார்க்குற மட்டும்தான் திமுக. ஸோ திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த 8 வழி சாலைன்னு இப்போ ஸ்டிக்கர் ஒட்டி மாற்றின விரைவு வழி சாலை, அந்த திட்டத்தோட மதிப்பு 10,000 கோடினா நம்ம குடும்பத்துக்கு அது எவ்வளோ கிடைக்கும், அந்த கான்ட்ராக்டர் எவ்வளோ கமிஷன் அடிக்கலாம். இப்போ பரந்தூர் விமான நிலையம் வந்துச்சுன்னா நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், அதை சுற்றி இப்போ வந்து திமுகவை சார்ந்தவங்க நிலம் வாங்கி வச்சுது அது எவ்வளோ, அது மூலம் ரியல் எஸ்டேட் வியாபாரம் எப்படி பண்ணலாம். திருவண்ணாமலையில் சிப்காட் நிலம் அமையப்பட்டு அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியை சார்ந்த அமைச்சருக்கு எவ்வளோ நிலம் இருக்குது, அதனால் அதை எப்படி ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்ணலாம், இதை மட்டும் பார்க்குறது தான் திமுக. அதனால் மக்கள் என்ன போராட்டம் பண்ணாலும் அதை ஒடுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்களே ஒழிய அதுக்கான தீர்வு என்பது கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. எடப்பாடியாரை பொறுத்த வரைக்கும் அதற்குரிய சார்ந்த மக்கள் நேரடியாக வந்து அவரிடம் ஒரு கோரிக்கை வைத்தார்கள் என்றால் கண்டிப்பாக அதற்கு வந்து என்ன எதிர்க்கட்சி தலைவராக நடவடிக்கை எடுக்குமோ அது கண்டிப்பாக எடுப்பார். ஆனால் திட்டத்தின் வரையறை போடும்போதே நம்மளோட நிலைப்பாடு ரொம்ப தெளிவாக சொன்னார். இதனுடைய பயன்களை மக்களுக்கு எடுத்து சொல்லி அவர்களாக முன் வந்து நிலம் தந்தால் இந்த திட்டம் நடக்கும் என்பது அஇஅதிமுகவின் நிலைப்பாடு. சரி சார், உங்களோட விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி. நீங்களே மீண்டும் இது போன்ற மற்றொரு அரசியல் ஆடுகளத்தில் மற்றொரு ஆளுமையுடன் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.